ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூட ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க அந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் கட்டுறாங்க. ஜியாவோட அம்மா அப்பா வந்து அவங்க சொந்த அம்மா அப்பா கிடையாது. இவங்க வந்து ஜியாவை தத்தெடுத்து வளர்த்தவங்க. இவங்க வந்து இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நான் சொல்கிற ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், படிக்கலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வயசான ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் காலேஜுக்கு போகணும், நான் படிக்கணும், ஏன் இப்படி என் ஆசையை வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா இருப்பாங்கல்ல, அதாவது ஹீரோனை வளர்த்த அப்பா, அவங்க வந்து நான் சொல்கிற ஆளு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் உன்னை தூக்கி இவ்வளோ வருஷமாக வளர்த்துட்டு இருக்கோம், அதுக்காக இதை கூட பண்ண மாட்டியா, இவர் நீ கல்யாணம் பண்ண எங்களுக்கு காசு தருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட இப்படி வளர்த்த அம்மா அப்பா வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு வந்திருப்பார்ல, அவரும் ஹீரோனை வாச்செல்லாம் போலான்ற மாதிரி ஹீரோயின் கணத்தில் கை வைக்க போக கையெடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க கையை தட்டி விட்டுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்னை விடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பா காலில் ஒரு மிதிச்சு விட்டுட்டு என்னை விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அங்கே பின்னாடி அவங்க அப்பா அம்மா துரத்துட்டே வர ஹீரோயின் அப்போ வந்து ஒரு பெரிய வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நுழைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து எந்த வீட்டுக்குள்ளே போயிருக்க, வெளியே வா அப்படின்னு கத்திட்டு இருக்க. அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்துட்டு யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வரத்துக்கு யார் உங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனோட அப்பா வந்து இல்லை உள்ள ஒரு 3D பொண்ணா, அந்த 3Dயை பொறுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், உள்ளே போயிட்டா, நாங்கள் போய் பிடிச்சிட்டு வந்துடுறோம், நாங்கள் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாட்ச்மேனா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, யாருன்னு பார்த்து நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் உள்ளே வரக்கூடாது, நீங்களாம் வரத்துக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போக சொல்லிடுறாங்க. அப்போ அதே வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோட வீடு தான் அது. ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு மெய்டு இருப்பாங்களா, அந்த மெய்டை பார்த்து இனிமேல் நீ இந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது, நீ ஒழுங்காக அந்த வீட்டில் வேலையே செய்ய மாட்டியா, அதனால உங்களை வந்து வேலையை விட்டு தூக்க சொல்லி பாஸ் வந்து சொல்லிட்டாரு, அதனால நீ இந்த வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த மெய்டை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த மெய்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க, இருந்தாலும் அசிஸ்டன்ட் வந்து பாஸ் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இதே இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அவங்க இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு வேலை இருக்கும் போலி அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த மெய்டு போன கொஞ்ச நேரத்துல இந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இப்போதான் நீங்கள் மெய்டை வந்து வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிங்க பார்த்தேன், உங்களுக்கு மெய்டு தேவைப்படும்ல, நான் வேணா உங்களுக்கு இருந்து நல்ல வேலை செஞ்சு தரேன், நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பார்க்குறாரு, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, இவளை வந்து வேலை செய்ய போறா அப்படின்னு பார்த்துட்டு நீ ஏன் வேலை கேட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஹீரோயினை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் பார்க்காதீங்க, நான் நல்லா வேலை செய்வேன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கவும் அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே எனக்கு வந்து ஒரு மேடு தேவைப்படுறாங்க, அதனால் நானே உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், இப்போ நீ வீட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நான் போய் முதல்ல சுற்றி காட்டுறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாம் காட்டிட்டு இது ரொம்ப பெரிய வீடு, அதனால திருடங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, மிஸ்டர் லியோ இன்னைக்கு நைட்டு வரமாட்டாரு, அதனால பார்த்து சேஃபாக டோர்லாம் லாக் பண்ணிட்டேன்னு பார்த்து செக் பண்ணி இருந்துக்கோ, ஏன்னா திருடங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லியோ இன்னைக்கு நைட் வரமாட்டாரு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனா சரி ஓகே இந்த வீட்லயாவது நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து 2 வீடு இருக்கு, ஒன்று அவங்க அம்மா கூட இருக்கிற வீடு, இன்னொரு வந்து பர்சனலாக இருக்க வீடு. அதில் தான் நம்ம ஹீரோயின் மெய்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. கார் டிரைவரும் பாஸ் எங்கே பாஸ் உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து இல்லை எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக டயர்டாக இருக்குது, அதனால ஈஸ்டில் என்னோட வில்லா இருக்கும்ல தனி வில்லா, அந்த வில்லாக்கே என்னை கூட்டிகிட்டு போயிடு, அந்த ஹவுஸ்க்கே நம்ம இன்னைக்கு போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு எல்லா டோரும் லாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்களா. திடீர்னு பார்த்தா யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது, யாரோ லாக்கை வந்து பாஸ்வேர்டில் என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயந்துடுறாங்க. வெளியே ஹீரோ தான் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண போகிற சமயம் நம்ம ஹீரோக்கு தெரியல இந்த இடத்துல மெயிலாம் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போகிறாரு. ஆனால் ஹீரோயினா திருட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கு குட்டியா, அதை எடுத்து ரெடியாக இருக்காங்க. டோரு ஓப்பன் பண்ண உடனே ஹீரோ மண்டையிலே போட்டுடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் மிஸ்டர் லீன்னு தெரிஞ்சோடனே ஹீரோ உட்கார வச்சு அந்த ஐஸ் பேக் இருக்கும்ல அதை நெத்தியில் வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க மெய்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு, திருடன் நினச்சி தான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, உங்கள் அசிஸ்டன்ட் தான் சொன்னார் நீங்கள் இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஏதோ திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, ஓ நைட் நேரத்தில் என் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு இப்படி அடியா, அது மட்டும் இல்லை சரி நீ பண்ணது வந்து நல்லதுன்னு நினைக்கிறியா, சரி தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனே ஐயோ பாஸ் நீங்கள் தேங்க்யூலாம் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்று இந்த தேங்க்யூ ஒன்றுத்துக்கு தான் இங்கே கேடு, நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியாமல் நீ வந்து என்கிட்ட சொல்ல வேணான்றியன்ற மாதிரி கோவத்தில் அங்கே அந்த கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோனா ஐயோ வந்த முதல் நாளே பாஸுக்கு அடியை கொடுத்து இப்படி பேர் வாங்கிட்டனே, என்னை வேலை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவருக்கு மேலே போயிட்டு ஐஸ் பேக் கொடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோ ரூம்க்கே போகிறாங்களா. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி லைட்டாக ஹீரோவை பார்க்குறாங்க. என்னென்னா ஹீரோக்கு 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல
நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்குமோ பாடியை பார்த்துட்டு ஹீரோயினே சொல்லிக்கிறாங்க, இவர் உடம்பு இப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவரோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்து. அப்போ ஹீரோ அதை பார்த்துறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோனே, இல்லை உங்கள் மண்டையில் அடிபட்டிருக்குல்ல, அதான் ஐஸ் பேக் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது அப்போது சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா ஹீரோவை பார்த்து. அவங்களுக்கு வெக்கமாக வருது ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்போ ஹீரோ வந்து வச்சுட்டு போ, அது மட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைன்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போகிறாங்களா. வெளியே போனோன்னே அவங்களுக்கு புரியுது, அப்போ என்ன ஒரு வேலையை விட்டு தூக்கலையா, மார்னிங் எந்திரிச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அவருக்காக ரெடி பண்ண வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அவர் எப்போ வருவார், சாப்பிட்டு என்ன சொல்லுவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனுக்கு தெரியாமல் ரொம்ப மார்னிங்லேயே வந்து வாக்கிங் போயிருப்பாரு. போயிட்டு வந்தோடனே நெத்தியில் அந்த பிளட் வரும்ல, அதெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இருக்காரு. இப்படி ரத்த வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காளே பைத்தியமாவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் சரி சேஃப்டிக்காக தானே பண்ணா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணுறான்னு போறாரா. அப்போ ஹீரோன் வந்து நம்ம பாஸும் வெளியே போகல, ஆனால் இந்த வாட்டி யார் டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறது, கண்டிப்பாக இந்த வாட்டி திருடனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் பெரிய பொருளாக கையில் எடுத்து வச்சு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து உஷாராக இருக்காரு. இந்த வாட்டி என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக எதனா பண்ணுவாவா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் பேக்லேயே இருக்காரு. 2 டோரையும் சேர்த்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு, கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிறாரு. அப்போது இவர் நினச்ச மாதிரியே ஹீரோயின் முன்னாடி பார்த்தா கையில் இந்த வாட்டி பெரிய பொருளாக வச்சுட்டு ரெடியாக இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னே அட இவர் எப்போ வெளியேந்து வராரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு பாஸ் வாங்க வாங்க உங்களுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ சிரித்து சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த வாட்டி இப்படி இவ தூக்கிட்டு நின்னதை பார்த்து நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வருது. நினச்ச மாதிரியே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் செஞ்சதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அது உண்மையாகவே நல்லா இருக்கு போல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சக்ஸஸ் ஆகிடுமா, நம்ம இனிமேல் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்து உங்கள் தலையில் அடிபட்டுருக்குல, அதுக்கு நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுவா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே மேக்கப்பா, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கால, எனக்கு வேணாம் போ, நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. இல்லை அதை மறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது வேணான்னு சொன்னவர் கொஞ்ச நேரத்துலேயே உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டது போடாத மாதிரியே தெரியணும், அந்த மாதிரி போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் கண்டிப்பாக அப்படியே போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி மிரர்லாம் காமிச்சு அவங்களோட ஃபவுண்டேஷன் இருக்கும்ல, அது ஹீரோட ஸ்கின்ல வந்து அவரோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் வேறு வந்து பாஸ் ஒர்க் இருக்குது, ஐயோ தப்பான நேரத்தில் ஏதாவது வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபேஸ்க்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்ருப்பாங்களே, அதை பார்த்துட்டு இவர் ஏதோ தப்பாக நினச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா மீட்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மேக்கப்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் ஹீரோனை பார்த்து நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். ஆனால் ஹீரோனை வந்து அவங்களுக்காக மட்டும் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருக்காரு. ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அதனால ஹீரோயின் சமைச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்த ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து எனக்கு வந்து சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் லஞ்ச் ரெடி பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனா 5 நிமிஷத்துலையா வரணும் முன்னாடி சொல்லலை, இப்போ திடீர்னு வந்து 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோன் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வச்சுருப்பாங்களா, சரி இதாண்டா ஒரே வழின்ற மாதிரி நூடுல்ஸை மட்டும் வச்சு பிளேட்டில் வச்சு கூட கொஞ்சம் சைட் டிஷ் வச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன போயிட்டு இதை சாப்பிட சொல்கிறியா, இதெல்லாம் பழைய ஆளுங்க சாப்பிடுறது, இதையா இன்னும் நீ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் வந்து இல்லை நீங்கள் தான் முன்னாடி சொல்ல, என்கிட்டையும் காசு இல்லை, அதனால எனக்கு வாங்கிட்டு வந்ததை நான் இப்படி வச்சு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னே காசு இல்லைன்னா என்கிட்ட முன்னாடி சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு உடனே ஒரு 10,000 அனுப்பி விட்டுருவாராம். நம்ம ஹீரோனுக்கா ஷாக்காக இருக்குது. அப்போது ஹீரோ நெத்தியில் இருக்க ஃபவுண்டேஷன் வேறு வழிஞ்சு வந்துட்டு இருக்குமா, என்ன இப்படி இது வருது அப்படின்னு கேட்டால் ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லை நான் லோ பிராண்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட அதுக்கும் காசு இல்லை வாங்கிறதுக்கு, இதுதான் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னே நல்ல பிராண்டை தான் வாங்கி தொலையேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10,000 அனுப்பி விட்றேன் ஒழுங்காக வாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் காசு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது, சாப்பாட்டுக்கு கொடுத்தீங்க சரி மேக்கப் ப்ராடக்ட்டுக்கு 10,000 அப்படின்னு பார்த்துட்ருக்க ஹீரோ ஒன்னே சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வா, நல்ல ப்ராடக்டாக எடுத்து வாங்கிட்டு வா, அங்கே வந்து எனக்கு போட்டு விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரா. நம்ம ஹீரோன்னு ஒரு சல்யூட்டை வைக்கிறாங்க, நீங்கள் போங்க பின்னாடி எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கா இவ்வளோ அமௌண்ட்டை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்களா. செக்யூரிட்டி வந்து இல்லை உங்களெல்லாம் விட முடியாது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் ஹீரோ வந்து எனக்கு என்ன அப்பாயின்மெண்ட், அவர் தானே வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ செக்யூரிட்டியும் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உங்களெல்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்காக நான் ஒரு முக்கியமான பொருள் கொண்டு வந்திருக்கேன், அவர் தான் வர சொன்னார், அவர் வீட்டோட வேலைக்காரி தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கூட அவர் வீட்டில் அப்போ அந்த இடத்துக்கு வெண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரா. வெண் ஃபேமிலியோட பொண்ணு தான் இவ, ஆனால் சொந்த பொண்ணு கிடையாது, தத்து எடுத்து வளர்த்த பொண்ணு தான் இந்த வெண்ணு. அவள் அங்கே வரால, அவள் வந்துட்டு நான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் இல்லை இவ தான் ஃபியான்சின்ற மாதிரி சொல்லவும் ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லும் போது அவள் உள்ளே போகலான்னு பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி சைட் லுக் ஒரு மாதிரி சீப்பாக பார்த்துட்டு போகிறா. நம்ம ஹீரோன் தான் உடனே கேட்குறாங்க செக்யூரிட்டி பார்த்து
என்ன அவளை மட்டும் விடுறீங்க, என்னையே விட மாட்டீங்க, என்னையும் வந்து அவர் தான் கூப்பிட்டாரு, பாஸ் கூப்பிட்டதுனால தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெண்மணி ஹீரோயினை பார்த்து, என்னது சாதாரண வேலைக்காரி நீ வந்து என் கூட கம்பேர் பண்ணி உள்ளே வரணும்னு கேட்பியா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு கேட்க நம்ம ஹீரோயின் ஒன்னே வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் மிஸ்டர் லீக்கு கால் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி, உங்களுக்காக நீங்கள் சொன்ன ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் செக்யூரிட்டி விட மாட்டாரு, உங்கள் ஃபியான்சியை மட்டும் விட்டுறாரு அப்படின்னு சொல்ல அவர் ஒன்னே, எனக்கு ஃபியான்சியா, நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அசிஸ்டன்ட் அனுப்புகிறேன், இன்னொரு விஷயம் எனக்கு ஃபியான்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைக்க ஹீரோன்னு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வெண்ணுக்கு அசிங்கமாக இருக்குது, என்ன வேலைக்காரி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாருன்னு பார்த்துட்டு என்னடி பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோனை மட்டும் தான் கூப்பிடுறாரு, வாங்க போகலாம் சியா அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே கூப்பிட, அப்போ வெண் ஒன்னே, நீ என்ன கூப்பிட இல்லையா, நானும் தானே அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வெண் கத்திட்டு இருக்காளா. அப்போ அசிஸ்டன்ட் ஒன்னே, இல்லை உங்களை அவர் கூப்பிடல, சியாவை மட்டும்தான் உள்ளே கூட்டிட்டு வர சொன்னார், அதனால அவங்கள மட்டும் தான் நான் உள்ளே கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வெண்ணு வந்து செம கடுப்பாயிட்டா, வேலைக்காரி முன்னாடி இப்படி அசிங்கமாக பிடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, நீங்கள் சொன்ன ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார்ல, அதனால ஹீரோன் ஒன்று ஹீரோட ஷர்ட் எல்லாம் பிடிச்சி கிட்ட இழுத்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ என்னதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோன் கழுத்தில் வந்து ஒரு ஷேட் பென்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதான் ஆஃப் மட்டும்தான் இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எங்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ ஹீரோனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோன் குழந்தையா இருக்கும் போது, அதுவும் யாரு, ஹீரோவோட தாத்தா வந்து ஹீரோன் கழுத்தில் அந்த ஜேட் பெண்டன்ட்டை ஆஃப் மட்டும் உடச்சி ஹீரோன் கழுத்தில் போட்டு விட்டுருப்பாரு. இன்னொரு ஆஃப் வந்து ஹீரோக்காக வச்சிருப்பாரு. ஆனால் அது ஹீரோ கழுத்தில் இப்போ இருக்காது. அது எப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். அந்த குழந்தையா இருக்கும்போது ஹீரோனுக்கு போட்டு விட்டுருப்பாரு. ஏதோ ஒரு சூழலில் நம்ம ஹீரோன் வந்து ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க, அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஹீரோக்கு போட்டு விட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அது என்னன்னு கேட்குறாரா. ஹீரோனே, என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப் போட வந்தா எங்கெல்லாம் உங்கள் கண்ணு போகுதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜெட் பென்டென்ட்டை தூக்கி ட்ரெஸ்க்குள்ளே போட்டுக்கிறாங்களா மறைச்சி. அதுக்கப்புறம் சரி நான் மேக்கப் போட்டு விட்டுட்டேன், நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறாங்களா. ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு அப்போ அவங்க அங்கேருந்து போயிட அப்போ கீழே போகும்போது ஸ்கூட்டியில் போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பிராண்டடான கார் இருக்குது. அது ரொம்ப லக்ஸரியான கார் போல். அதில் உட்காந்துட்டு வெண் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்து சும்மா இல்லை அழுதுட்டு இருக்கா. என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டான் லீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து இதை வெளியே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவன் என்ன அழுதுட்டு இருக்கா, இவளுக்கு எந்த கஷ்டம் நடந்ததுன்னு இவள் அழுதுட்டு இருக்கா, என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் நடந்தது, ஆனால் நான் அழுறதுக்கு ஒரு கார் இருக்கா, இந்த ஸ்கூட்டிலே உட்காந்து நான் அழ வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே வந்துருப்பார் போல். ஹீரோன் பேசுறதை கேட்டுடுறாரு. நீ அழுறதுக்கு உனக்கு கார் வேணும் அதானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் ஆமாம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து சரி உள்ளே போகுது ஏன் கார் தான், அவளை வெளியே அனுப்பிடுன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ உள்ளே வெண் உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். உடனே ஹீரோன் வந்து பாஸ் சொன்ன உடனே உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போயிட்டு சிரிக்கும் போது அப்போ அவள் கேட்குறா நீ ஏண்டி உள்ளே வந்துன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அழ ஆரம்பிச்சிடுறாங்க அழுதுட்டு. உனக்கு இதே ஒரு கஷ்டம் நீ நினச்சி அழுதுட்டு இருக்கா, என்னோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் நான் பட்டேன் தெரியுமா, சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பையன் பிறந்தோடனே என்னை மறந்துட்டாங்க, அதுவும் என்னை ஒரு சொட்டைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க தெரியுமா, அவன் மண்டையில் முடியலை, வயசான ஆள், அவனுக்கு போய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை படிப்பு நிறுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அவங்களே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து உடனே மூக்கெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருக்காங்களா, அந்த வெண்ணோட கையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி. அப்போது வெண் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, சீ போ என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி தொடச்சிட்டு இருக்க, ஓடிப்பாங்க ஓரமா போ அப்படின்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி துரத்திட்டு இருக்கா. என் ட்ரெஸ்ஸை அழுக்கு பண்ணிட்டு இனிமேல் நான் அந்த காரில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேகமாக எழுந்திரிச்சு ஓடிட்டு இருக்காள. அப்போது இவளும் கார்லேருந்து போயிட்றா. ஆக்சுவலி இந்த கார் வந்து ஹீரோட கார் தான். ஹீரோ சொல்லியிருப்பார்ல வெண்ணு எப்படியாவது நீ காரை விட்டு கீழே இருக்குன்ட்டு. ஹீரோனும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கார்லேயே உட்காந்து அழுதுட்டு வெளியே வந்துடுறாங்க வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம் லீ எங்கே போனார் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது லீ உடனே வந்துட்டு சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன், உள்ளே நடிச்சே ஒரு ஆக்ஷனு என்னென்னமோ ஆக்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் உடனே பாஸை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அது என்ன ஆக்டிங் மாதிரியா தெரியுது, அது என்னோட உண்மையான லைஃப், என் உண்மையை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே ஓ அப்படியா அது உண்மையா, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, நான் சொன்னதை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து இனிமேல் சும்மா தானே இருக்க போகுது, அதான் வேன் போயிட்டாலும் இனிமேல் இந்த காரை நீயே வச்சுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, எனக்கு டிரைவராக கூட ஃபியூச்சரில் ஆயிடுன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சந்தோஷமாகுது. உண்மையாக சொல்கிறீங்க, இந்த காரை எனக்காக கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்காகவே நான் சீக்கிரம் ஓட்ட கற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னென்னா ஹீரோட பாட்டி வந்து நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா லீ ஃபேமிலியோட சொத்துல உனக்கு 10% தான் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு தான் அந்த சொத்து முழுசாக போகும், அதுவும் வென் ஃபேமிலியோட டாட்டருக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்களா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அந்த வென் ஃபேமிலியில் வந்து பயாலஜிக்கல் டாட்டர் இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, தத்து பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வென் என்ன பண்ணியிருப்பான்னா நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டு இருப்பா.
ஆனால் ஹீரோ வந்து மறுத்திருப்பாரு. ஒரு பக்கம் ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, ஒருவேளை சியாவே என்னோட பார்ட்னராக இருந்தால் அவன் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பான்னு நினச்சி சியாவை கூப்பிட்றாரு. அப்போது என்னன்னு கேட்டால் ஹீரோ சொல்கிறாரு, இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து நீ எங்களோட வீட்டுக்கு வர, அதுவும் என்ன ஒரு டேட்டிங் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சந்தோஷமாயிடுது. நீங்கள் சொன்னால் எது வேணால் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோட அம்மா கால் பண்ணுறாங்களா, கால் பண்ணி டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்த பொண்ணை தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிற சொல்லி தொலை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, அது சீக்கிரம் பண்ணிக்கிறோமா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி ஒரு பார்ட்னரை ரெடி வேறு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. எந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும், இப்போவே நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லி மறைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க அம்மாவும் சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது ஹீரோயின் ஸ்கூட்டியில் போயிட்டு இருப்பாங்களே, அப்போ போகும்போது நடுவில் யார்கிட்டையும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துடுறாரு. அந்த பையன் வேற யாரும் இல்லை, ஹீரோனோட தம்பி தான். அதாவது ஹீரோனோட வளர்த்துருப்பாங்களா அவங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு பிறந்த பையன் தான். அவன் ஹீரோயின் காதில் எதுவும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, என்ன கட்டி பிடிச்சி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி கோவப்படுறாரு. ஹீரோயின் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி கோவப்பட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எனக்கு காசு வேணும், நீ எந்த இடத்துல வேலை செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு காசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் அங்கே போயிட்டானா எனக்கு காசு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்ற மாதிரி ஹீரோனை மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோ வீட்டுக்கு போகிறாரா, போகும்போது முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஹீரோன் வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா, அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எனக்காக ஒரு கார்லாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்காக என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஹீரோக்காக ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணுறாங்க அவங்களோட சேலரியில். ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாரு. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயின் மேலே கோவம். ஏன்னா வந்து இந்த வீக் வந்து உன்னை டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு. ஆனால் அவள் சொல்லியிருக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்காரு பாய் ஃப்ரெண்டை பற்றி. அதாவது அவரை ஓப்பனாக கேட்டுறாரு ஹீரோயின் கிட்ட, உனக்கு அசிங்கமா இல்லை, நான் டேட் பண்ணுறியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டேன், ஆனால் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றதை என்கிட்ட மறைச்சிட்டியா, உன்னை எப்படிலாம் நினச்சேன், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கேட்டுடுறாங்க, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்களோட ஹவுஸ் மெய்டாக இருக்கலாம், நீங்களா தானே டேட்டிங் வேணும்னு கேட்டீங்க, அதனால தான் நான் ஓகேன்னு. அது மட்டும் இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு உங்ககிட்ட முதல்ல யார் சொன்னது, எனக்கு பாய் ஃப்ரெண்டில் யாருமே கிடையாது, இப்படி என்னை பார்த்து சீப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே அந்த பேட்சை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லியிருப்பாரு, உன் பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துமே உன்னை போய் டேட் பண்ணுறேன்னு சொன்ன பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையில் விட்டுருப்பாரு. அதனால தான் ஹீரோனுக்கு கோவம் வந்திருக்கும். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பணக்காரங்கனால இப்படி தான் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒருவேளை அது பாய் ஃப்ரெண்டாக இருக்காமல் இருக்குமோ, வேறு எதனா ஃபேமிலியில் யாருனா ஒருத்தங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ தான் நினச்சி பார்க்குறாரு. அப்போ அசிஸ்டண்ட்டை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து ஜியாவை வந்து வேலையை விட்டு போவேணான்னு சொல்லும் போது அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ் நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. சீக்கிரம் சொல்லு, அவள் கிளம்பிட போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஆல்ரெடி கிளம்பியிருப்பாங்களா வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே. அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சியா நீங்கள் வேலையை விட்டு போக முடியாது, அப்படி போகணும்னு நினச்சாலும் 3 மாதம் சேலரி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு போகணும், இதான் அக்ரிமெண்ட்டில் இருக்க ரூல்ஸ்ன்னு சொல்ல. அப்போ இப்படி அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவர் வந்து அதனால் நீங்கள் வேலையை விட்டு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து 3 மாதம் சேலரிக்கு எங்கேயா நான் போவேன், சரி நான் வேலையை விட்டு போகல, திரும்ப வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஹீரோ கேட்கும் போது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஜியா வந்து வீட்டை விட்டு போகலப்பா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோனும் சரி போகிற வீட்டுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து பேசலான்ற மாதிரி ஹீரோன் கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த வீட்டுக்கு ஈஸியாக வேலைக்கு சேரலாம், ஆனால் வேலையை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, அது என்ன கஷ்டம், ஆனால் நீங்கள் பேசினது ரொம்ப டூ மச், அப்பெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது, எதுவுமே தெரியாமல் ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. சரி 3 மாதம் சேலரி தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, உடனே தயவு செஞ்சு நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் சொன்ன தப்பு தான், நான் தெரியாமல் பேசிட்டே என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினா என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட அப்படி பேசிடக்கூடாது, அது ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுதா ஹீரோயின் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு பொருள்லாம் வாங்கலான்ட்டு. அப்போ ஒரு ஸ்கூட்டி வந்து ஒரு பாட்டி அடிக்க போகுது. அந்த பாட்டியே நம்ம ஹீரோட பாட்டி தான். நம்ம ஹீரோனுக்கான தெரியல, யாரோ ஒரு பாட்டி அப்படின்னு நினச்சி ஹெல்ப் பண்ணிடுறாங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பாட்டி உடனே நீ தான் என் லைஃபையே காப்பாற்றிருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்களா. அப்போ பாட்டியே ஹீரோட அம்மாட்ட இவ தான் என்னோட லைஃப்பை இப்போ காப்பாற்றினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோனா சரி வரேன் பாட்டி அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. பாட்டிக்கிட்டெல்லாம் பேசிட்டு அவங்க வந்து நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியிலே வந்து யாரோ ஹீரோன் கையை பிடிச்சி ஒரு ஓரமாக இழுத்துடுறாங்க. அதே ஏதோ போதர் மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி இழுத்துட்டு போக ஹீரோனோட நூடுல்ஸ் வந்து ரோட்லேயே விழுந்துடுது. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட தம்பி அப்புறம் ஹீரோனோட அம்மா அப்பா இவங்க 3 பேர் தான் ஹீரோனை இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஓரமாக போயிட்டு அவ்வளோ பெரிய வீட்டில் வேலை செய்கிற காசு கேட்டால் தரமாட்டியா, உன்னை நாங்கள் 10 வருஷமாக வாழ்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி காசு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோன்
கையில் காசு இல்லை, கையில் எப்படி இருக்கும், ஃபோனில் தானே இருக்குது, அதுவும் அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் இருக்குது. அப்போ காசு கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த தம்பிக்கார வேற, அம்மா இவ பிள்ளை கேட்ட தரமாட்டா, அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க, நான் வீடியோ எடுக்கிற மாதிரி பண்ணுறேன், அவளே அசிங்கமாகுதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் வளர்த்த அம்மா அப்பா தானே அதை கூட நினைக்காம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண தம்பிக்கார வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான், காசு கொடு காசு கொடுன்ட்டு. அப்போ ரோட்டில் வர இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கும்ல, அதை பார்க்குறாங்க. யாருன்னா காரில் ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்கல, ஆனால் ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இந்த காலத்துலையும் இந்த மாதிரி பழைய நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, நம்மளோட எஸ்டேட்டை சுற்றி நிறைய பேர் ரிச்சானவங்கள தானே இருக்காங்க, யார் இதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து ஒரே ஒருத்தங்க தான் இந்த இடத்துல சாப்பிடுவாங்க, அது யாருன்னா நம்ம ஹீரோன் தான். அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, ஏன்னா ஒரு நாள் ஹீரோன் வந்து ஹீரோக்கே அதை சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, ஹீரோ கூட இதெல்லாம் யார் சாப்பிடுவா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லியிருப்பாரு. அதை பார்த்த உடனே அப்போ என்னமோ ஆயிடுச்சு சியாக்குன்னு சொல்லிட்டு வேகமாக காரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அந்த நூடுல்ஸ் எங்கே விழுந்திருக்குமோ அங்கே தான் போகிறாரு. போயிட்டு ஜியா ஜியான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்போ அந்த சைடில் அந்த புதர்லாம் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடி என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஹீரோனை உட்கார வச்சு இவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, ட்ரெஸ் எல்லாம் ரைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு. அதை பார்த்த உடனே சரியான கோவம் ஹீரோக்கு. தம்பிக்கார வேறு ஃபோனில் வீடியோ எடுத்துருப்பான்ல, அந்த ஃபோனெல்லாம் வாங்கி பிடுங்கி அங்கேயே போட்டு உடச்சிடுறாரு. என்ன தைரியம் தான் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் மூஞ்சில் ஒரு கிக்கு, அவனை அடித்து ஒரு ஓரமாக தள்ளிடுறாரா. அந்த பையன் பயத்தில் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவுக்கு தான், அப்பான்னு கூட பார்க்கல, மூக்கிலே ஒரு குத்து. ஏன்னா அப்பா என்ன பொண்ணை பார்த்தாரு, அங்கேயே மூக்கிலே ஒரு குத்தை போட்டு அங்கே உட்கார வச்சுற. கடைசியாக ஹீரோனோட அம்மா தான் அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு தானே, அவங்கள அடிக்க முடியாதுல்ல, அதனால அவங்களும் பயந்து அவங்களே பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட கோட்டை கழட்டி, என்னாச்சு உனக்கு, உன் ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு வந்து அதை மேலே போத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனும் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை போத்தி விட்டுட்டு வா நம்ம இங்கேருந்து போகலான்ற மாதிரி ஹீரோனை அவரே தூக்கிட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போகும்போது ஹீரோன் வந்து அழுதுகிட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டை பார்த்து போலீஸ்க்கு உடனே கால் பண்ணு, அவங்க கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு, அப்போ ஹீரோனை பார்த்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவங்கள வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தா உனக்கு எதனா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோன் வந்து ரொம்ப பட்டுட்டாங்க அவங்களனால. அதனால வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி அழுதுகிட்டே தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறாரு, அதாவது தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு பக்கம் இவங்க 3 பேரை கதறிட்டு இருக்காங்க, யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுற இவங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும்போது அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை வந்து காரில் கொண்டு போயிட்டு உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சுட்டு உங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தா எதுனா பாவமாக இருக்கா, அவங்கள விட சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் வந்து வேணாம் விட சொல்லாதீங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒன்னே நீ எதுக்கு பயப்படுறா, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா, என்கிட்ட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நல்லா பேசினேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தே நீ இவங்களுக்காக அழுவறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோன் ஒன்னே அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. ரொம்ப இல்லை அவங்க என்ன அப்பெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கும் போது அப்போது ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பாசமாக மெமிக்ரிலாம் பண்ணி பேசுகிறாரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், யாருக்காகவும் இனிமேல் பயப்படாத, உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன், இனிமேல் நீ ஏன் கூட தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணாடியெல்லாம் வேற மேலேயும் கீழேயும் தூக்கி தூக்கி பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஆக்டர் மாதிரி. அவர் ஆக்டர் தான் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அந்த சமயம் ஆக்டர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கே அதை பார்க்கும்போதெல்லாம் காமெடியாக இருக்கா, அதனால சிரிச்சிடுறாங்க அழகத்தை விட்டுட்டு. நம்ம ஹீரோவும் ஹீரோனோட மூக்கெல்லாம் தொட்டுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஹீரோ இப்படி நடந்துக்கிறத பார்க்க. அப்போ அசிஸ்டன்ட் ஒன்னே வந்து காரில் ஏறலான்னு போகும்போது ஹீரோ ஒன்னே அசிஸ்டண்ட்டை பார்த்து ஏய் நில்லு எங்கே ஏறுற, நீ அந்த ஃபேமிலியை தொட்டுட்டு தானே, அதனால நீ வந்து காரில் எல்லாம் ஏறக்கூடாது, நீ கார் ஏறினா காரே அழுக்காயிடும் அவங்கள தொட்டதுனால, போயிட்டு இங்கேயே எங்கன்னா க்ளீன் ஆகிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோன் வந்து அப்போது நான் தான் முதல்ல இறங்கணும், நான் அந்த காரை விட்டு முதல்ல இறங்கிடுறேன் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இறங்கலான்னு போகும்போது ஹீரோ ஒன்னே நான் அவனை தாம்மா சொன்னேன், உன்னையா சொன்னேன், நீ ரொம்ப க்ளீனான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, உன் மேலே நல்ல ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி நீ என் பக்கத்தில் தான் இருக்கணுன்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு இருக்கு. ஹீரோனிக்கே வெக்கமாக வந்துட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வேற ஐயோ எதையோ காதில் கேட்குறேன்னு காதை மூடிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரா. நம்ம ஹீரோ வந்து ஜன்னலையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இனிமே உன்னை நான் வந்து ஜியான்ற மாதிரி உரிமையாக கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோனா அப்படியா சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு மேடை எப்படி கூப்பிடுவாங்க பாஸ் அந்த மாதிரி தான் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போ தான் பேர் சொல்லி கூப்பிட போகிறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோவும் அப்போ நீ இனிமேல் என்ன எப்படி கூப்பிடுவான்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு இது புரிய மாட்டேங்குது, ஏன் பாஸ் எப்படிலாம் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்க. அப்போது ஹீரோ வந்து அவரை என்ன சொல்லி கூப்பிட சொல்கிறாருன்னா நீ இனிமேல் என்னோட ஃபுல் நேமை தான் சொல்லி கூப்பிடணும், லீஃப் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க ஒரு பக்கம் இந்த வெண் இருப்பாள் அவளை ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அவள் போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஆளுங்களாம் வந்து இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அதான் ஹீரோனோட பேரண்ட்ஸு, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வெண்காலில் போய் விழுந்துடுறாங்க. நீங்கள் பார்க்க பணக்காரி மாதிரி இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கெஞ்ச அவளும் வந்து நீங்களே யார்கிட்ட இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி லீ தான் எங்களை இப்படி பண்ணிட்டாரு,
ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஜியாவோட பேரண்ட்டுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மெய்டோட பேரண்ட்ஸா குடும்பம் பண்ணீங்க, சரி ஓகே நான் சொல்கிறத நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோனுக்கு ஸ்டடீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதில் வந்து அவளோட காலேஜ்லேருந்து அவளை எப்படியாவது அவளை தூக்கி விடணும், அதுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் போடுங்க, இந்த மாதிரி என் பொண்ணு இந்த காலேஜில் படிக்கக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே வந்து ஹீரோனுக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் வருது. பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் வந்து நம்ம காலேஜில் படிக்க முடியாது, உன் பேரண்ட்ஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு போயிட்ட, யாரோ கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காமே ஒரு பையன் கூட, கல்யாணமே ஆகாமல், அதனால் வந்து இனிமேல் உன்னை நாங்கள் என் காலேஜில் சேர்த்துக்க மாட்டோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே காலேஜுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்களா, அங்கே போய் பார்த்தா பிரின்சிபல் ரூமில் வந்து இந்த வென் தான் உட்காந்துட்டு இருக்கா. அவள் ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு. போயிட்டு ஹீரோயின் வந்து எப்படியாவது காலேஜை விட்டு தூக்கணுன்றதுக்காகவே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பக்கம் பிரின்சிபல் சார் தான் நினச்சி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவள் சேர்லேருந்து பின்னாடி திரும்புறா. திரும்ப பார்த்தவ என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட லைஃப்பில் எப்படிலாம் விளையாடிட்டு இருக்க, அன்னைக்கு நீ என்ன பண்ண, லீவோட காரை என்கிட்ட வாங்கினில்ல அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்பா உடனே காட்டுறா, இங்கே பார்த்தியா லெட்டரு, உன் பேரண்ட்ஸ் கையாலேயே எழுதி வாங்கிட்டேன், இனிமேல் நீ இந்த காலேஜில் படிக்க முடியாதுமான்ற மாதிரி காட்டிட்டு ஹீரோயின் மேலே அங்கே இருக்க தண்ணி கிளாஸ் இருக்குமா அதை ஊற்றி விட்டுடுறா. அதில் லீஃபாக இருக்குது. அதெல்லாம் ஹீரோயின் மேலே இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வெண்ணு என்ன சொல்கிறான்னா, சரி படிப்பு தான் முக்கியம்னா நான் சொல்கிறத பண்ணு, நீ வந்து லீவை விட்டுட்டு போன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது உனக்கே கரெக்டாக இருக்கா, நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து உள்ளே வந்துட்டாரு. ஹீரோயின் இருக்கிற இடத்த தெரிஞ்சுதான் வந்திருப்பார் போல். அவர் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே செம கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த லீஃப் எல்லாம் மேலே இருக்குல்ல ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இது நடந்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு, நீ இனிமேல் போல்டாக பேசணும், எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இருக்கிறத எடுத்துட்டு இருக்கா. அந்த வெண்ணெல்லாம் முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளாஸ் தண்ணி வந்து அவன் மேலே ஊற்றுன்னு சொல்லி கொடுக்க வெண் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அவட்ட இது கொடுக்குறீங்க, நான் உங்கள் ஃபியான்சின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, உங்கள் ஃபியான்சி மேலே இப்படி தான் ஊற்ற சொல்லுவீங்களான்னு கேட்க ஹீரோ அப்போ தான் சொல்கிறாரு, நீ வெண் ஃபேமிலியோட உண்மையான பயாலஜிக்கல் டாக்டரே கிடையாது, எங்கள் தாத்தா ப்ராமிஸ் பண்ணார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ வெண் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணே இல்லை, நான் அதுக்கடி உன்னை கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வர கோவத்தெல்லாம் அவர் காட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு அவரே வந்து இவன் மேலே ஊற்றி விட்டுறாரு, இந்தா நீ பண்ணதுக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி. அவன் மேலே என்ன தைரியத்தில் இருந்தால் தண்ணியை ஊற்றிருப்பேன்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வெண் மேலே தண்ணி கொட்டிடுறாங்க. இந்த வெண்ணா என்னையே அசிங்கப்படுத்துறீங்களா இந்த வேலைக்காரிக்காக, நான் உங்கள் ஃபியான்சின்றது நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ ரொம்ப கனவு காணாத, நான் உனக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும்ல, அதனால் வா நம்ம இங்கேருந்து போகலாம், இவகிட்ட எல்லாம் பேசாதுன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. காலேஜ் விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. காருக்குள்ளே போகும்போது நம்ம கடைக்கு போகணும்னு சொல்ல ஹீரோனா எதுக்கு இதெல்லாம் ட்ரெஸ்ஸு ஈரம் பண்ணது காஞ்சிக்கும், அதனால் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வேணாம், நீங்கள் வாங்கிடலாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் இல்லை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை காருக்குள்ளே உட்கார வச்சு அவரே கார் ஓட்டிட்டு போகிறாரு. ஹீரோன் வந்து சீட் பெல்ட் போடல. அப்போ அவர் வந்து சீட் பெல்ட்டை போடலையான்ற மாதிரி அவரே போயிட்டு ரொம்ப க்ளோஸாக ஹீரோயின் கிட்ட போயிட்டு சீட் பெல்ட் போட போகிறாரா. நம்ம ஹீரோனா மிஸ்டர் லீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா தெரியல, சீட் பெல்ட் தானே போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரை சீட் பெல்ட்டில் போட்டு விட்டுட்டு கடைக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவராக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணி ஹீரோயின் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வீக் வந்து ஃபேமிலி வீட்டுக்கு போகணுன்னு ஹீரோ சொல்லியிருப்பார்ல, உன்னை நான் டேட் பண்ணுற மாதிரி தான் போவேன் அப்படின்ட்டு. ஹீரோனும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் போகிறாங்க. அதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க அது பார்த்தா 14,000 இருக்குது. ஹீரோயின் ஷாக்காகி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம போகிற இடம் அப்படிமா, நீ கரெக்டாக வரணும்ல, போ மாற்றிட்டு வா, ஈரமான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோவும் இதுக்கெல்லாம் நான் பே பண்ணிக்கிறேன் நீ போன்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பிவிட நம்ம ஹீரோயினும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போகிறாங்க. உள்ளே போனால் உள்ளே இன்னர் வேர்லாம் போட்டிருப்பாங்களே அதுவுமே ஈரமாக இருக்குது. அது போட்டுட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டால் அதுவும் ஈரமாயிடும்னு சொல்லிட்டு அவங்க தயங்குறாங்க. அப்போது ஹீரோ வேறு டைம் ஆகிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ரெடி ஆகலையான்னு கேட்கும்போது சீக்கிரவா ட்ரெஸ் மாற்றிட்டு வான்றமா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அப்போ தயங்கி சொல்கிறாங்க, இல்லை என்னோட இன்னர் வியர்ஸ் வந்து ஈரமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தயங்கி சொல்ல ஹீரோவோ இதை தயங்கி கேட்டு அப்படியா சரி ஓகே சொல்லு சைஸ் என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் அவங்க சைஸை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை தான் போய் வாங்குறாரு. போயிட்டு அங்கே ஒரு லேடி கிட்ட கேட்குறாங்களா. அப்போ அந்த லேடி வந்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி வேணுமா அந்த மாதிரி வேணுமான்னு மாற்றி கேட்க அவங்க சொல்கிறதுலாம் ஹீரோ எதுவுமே காதலியே வாங்கலை. அவராக போயிட்டு ஒன்று சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணி ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்து இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போய் நான் அந்த ரூமில் ஒரு பொண்ணு இருப்பா அவட்டே கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொடுக்க அந்த லேடியும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே இருப்பாங்களா ஷாப்புக்கு வாங்க வந்திருப்பாங்களா அந்த பொண்ணுங்கள்லாம் ஹீரோ பார்த்து பாரு இவர் ஏதோ வாங்குறாரு அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வெக்கமும் வருது. அட இதுங்களாம் ஏனை பார்த்து சிரிக்குதுங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு உட்காந்துக்கிறாரு ஒரு சேரில். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வருவா ட்ரெஸ் போட்டுட்டு வருவா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ
ஹீரோனும் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த ட்ரெஸ் பார்க்க அப்படியே ஹீரோனுக்கே எடுத்து தச்ச மாதிரி இருக்கு, அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தோன்னே அவர் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரியுது அவர் எங்கே பார்த்துட்டு இருக்காரு சொல்லிட்டு. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனா இவர் எங்கே பார்க்குறாரு, குறுகுறுன்னு இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு சொல்லிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிட்டு, உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன இப்படிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் பார்க்கல, நான் தப்பான எண்ணத்துலலாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம், கிராண்ட்மா வேற ஆல்ரெடி கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரா. தப்பிச்சா போதண்டா சாமி அப்படின்னு தான் போறாரு. ஒரு பக்கம் ஹீரோட வீட்டில் பார்த்தா ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரால் நடக்க முடியாது, ஏன்னா இவ்வளோ நாள் அப்ராட்ல இருந்து தான் வந்திருப்பாரு. இவர் எப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது, அதே மாதிரி லீ ஃபேமிலி தத்து எடுத்தவங்க தான். வென் ஃபேமிலியில் எப்படி ஒரு பொண்ணை தத்தெடுத்து வெண்ணுன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் லீ ஃபேமிலியும் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. அவர் தான் இந்த லீ காங். இவன் இந்த காங் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கானா, என்னென்ன ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவன் வந்து ஒரு பெண்டன்ட் போட்டிருக்கான். அது பார்த்தா ஹீரோயின் கழுத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அதை வந்து பாட்டிக்கிட்ட காமிச்சு இங்கே பாருங்க அப்பா எனக்கு இதுதான் போட்டு விட்டுருக்காரு, எனக்கு போட்டு விட்டதுனால எனக்கு தான் முழு சொத்தம் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட கேட்க, பாட்டி சொல்றாங்க அது எப்படி உன்னோட அப்பாவும் உன் தாத்தாவும் உனக்கு எப்படி போட்டு விட்டாங்கன்னு தெரியல, என்னதான் இருந்தாலும் நீ வந்து சொந்த ஃபேமிலியில் வந்தவன் இல்லை, நீ தத்தெடுத்து வளர்த்த பையன் தானே, சொந்த பையன் ஒரு தெருக்காலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அது ஹீரோ தான் லீ ஃபேமிலியோட உண்மையான வாரிசு. ஆனால் லீ காங் வந்து எனக்கு சொத்து வேணும் ஃபுல்லாக வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்தோடனே பாட்டி சொல்றாங்க உன்னோட அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஹீரோனை பார்த்து இந்த பொண்ணு தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னியா, இவ தான் இன்னைக்கு என் உயிரியை காப்பாத்தினன்ற மாதிரி ஜியோவை பார்த்து ரொம்ப நல்லா பேச ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்ட்டு வெண்ணும் அங்கே தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாளா. அந்த வெண் இதை பார்த்துட்டு இன்னும் பாட்டி வந்து இந்த ஜியா கூட நல்லா பேசுகிறாங்க, பாட்டிக்கு எப்படி இந்த ஜியாவை நல்லா தெரியுன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. பாட்டி ஒன்றே அந்த வெண்ணை வந்து தள்ளி போய் உட்கார சொல்லிட்டு ஜியா நீ வாமா நம்ம பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா சரி பாட்டி நான் வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது பாட்டி வேற சொல்லியிருப்பாங்களா லீக் அவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ வந்து ஓ அண்ணன் வந்திருக்கானா, சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி, நீங்கள் ஜியா கூட பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனை பக்கத்துக்கு ரொம்ப ஆசையாக போகிறாரு. ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப மோசமானவன், ஹீரோவை பார்த்து எப்போ பார்த்தாலும் மறைச்சிட்டே இருப்பான். அதனாலே ஹீரோவுக்கு அவங்க அண்ணனை பிடிக்காது. அப்போ அவங்க அண்ணனும் வந்து ஹீரோவை பார்த்த உடனே ஓ வந்துட்டியா வா வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோ போகும்போது பார்க்குறாரு அவங்க அண்ணன் கையில் வந்து அந்த ஜேட் பெண்டன்ட் இருக்குது. அந்த டாலரை வேற அவங்க அண்ணன் தூக்கி காட்டுறான், இந்த டாலர் என்கிட்ட தான் இருக்குது, சொத்து எனக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவா இதை பார்த்தோன்னே இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறான் இது வந்து அப்பாவோ தாத்தாவும் எனக்காக போட்டது, இது இருக்கவங்க மட்டும்தான் சொத்தை ஃபுல்லாக உரிமை கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா இந்த பார்த்த உடனே இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாரு, அட ஆமாம் அது ஜியா கிட்ட இருந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. சரி அதை ஒழுங்காக கையிலவே வாங்கி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான்ல அவன் எந்திரிக்க முடியாது, அவன் வெறும் அந்த ஜேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டி காட்டி மட்டும் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒன்னே நீ எவ்வளோ நேரம் தான் காட்டி வெறுப்பேற்றுவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அண்ணன்காரன் சிரிச்சிட்டு இருக்கான், இது என்கிட்ட தான் இருக்குது, சொத்து எனக்கு தான் சொந்தம், உனக்கு 10% தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வெறுப்பேற்றுறான். ஆக்சுவலி இந்த ஜேட் பின்னன் அவனோடது கிடையவே கிடையாது, நம்ம ஹீரோக்கு சொந்தமானது. அதை வந்து யாருக்கும் தெரியாமல் இவ வச்சுட்டு எனக்கு தான் அப்பாவும் தாத்தாவும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே பிடிங்கிட்டு நல்லா க்ளோஸாக பார்க்குறாரு. அதே மாதிரியே அந்த ஜேட் பெண்டன்ட்டில் வந்து பாதி ஆஃப் மட்டும்தான் இருக்குது, மீதி ஆஃப் யார்கிட்ட இருக்குது, நம்ம ஹீரோயின் கழுத்தில் போட்டுட்ருக்காங்களே அதை பார்த்து அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. பாதி ஆஃப் எங்கே இருக்குது, இன்னொரு ஆஃப் எதுக்கு ஜியாவோட கழுத்தில் இருக்குது, இதுக்கும் ஜியாக்கும் எதுனா சம்மந்தம் இருக்குமா, என்ன விஷயன்ற மாதிரி யோசிச்சுட்டு எதுக்கு துள்ளுற எந்த வச்சுக்கோன்ற மாதிரி அங்கே அண்ணங்கிட்டே அதை தூக்கி போட்டு ரொம்ப யோசிக்காத, நான் என்னோட ப்ராஜெக்டில் நல்லா முன்னேறிட்டு தான் போயிட்டுருக்கேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட. அண்ணங்காரர் வந்து இந்த டாலர் இருந்தால் என்னால் வந்து அவன்கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் பறிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். வர அந்த இடத்துக்கு அந்த வெண் பொண்ணு வேற வராரா, வந்து உடனே இந்த லீக் அவங்க பிடிச்சி தடவிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து இந்த லீ ஃபேமிலியோட மொத்த சொத்தை வேணும், எனக்கு ஆனால் வந்து இந்த லீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தடவை. அப்போ அவன் உடனே வந்து இந்த வெண்ணை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு எனக்கு நல்லா புரியுது, எனக்கு வேணுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு வேணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, எனக்கு ஃபுல் ஹெல்ப் நீ பண்ணினா நம்ம 2 பேருக்கும் வேணுன்றது நம்ம 2 பேருக்கும் கரெக்டாக கிடைக்கும், எனக்கு சொத்து உனக்கு லீ அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் டீல் போட அந்த வெண்ணும் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு இவன் மூலியமாக வந்து லீயை வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இதில் வேற அவன் பிடிச்சி அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் அஃபேரில் வேற இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டே லீயை தான் ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதனாலே க்ளோஸாக இருக்கா அந்த லீ காங் கூட. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு ஜியாவோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரா. பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களே நல்ல பேராக இருக்காங்களே, பேரனுக்கு எப்படி ஒரு பொண்ணு கிடச்சா கூட நல்லதாக இருக்கும், என் உயிரே காப்பாற்றின பொண்ணு நல்ல பொண்ணா இல்லாமல போவோம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் வந்து இந்த வெண் இருக்கால அவன் யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. என்னன்னா அதான் அந்த லீ காங் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த லீ காங் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம்ல, அந்த ஆக்சிடென்ட்டோட ப்ரூஃப்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இந்த லீ காங் சொல்லியிருப்பான் அந்த வெண்ணுக்கிட்ட. வெண்ணு அதனால தான் போய் பேசியிருப்பான், என்னன்னா
நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை சக்ஸஸ் ஆக கூட சொல்லிட்டு லீகாங் என்ன சொல்லியிருப்பானா, ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த கொலை வந்து லீ தான் பண்ணான், அதுவும் ப்ராஜெக்ட் முன்னேறணுன்றதுக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மூடி மறைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்துடும், லீயும் வந்து யாரும் இல்லாமல் இருப்பான், அப்புறம் லீ உனக்கு கிடச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த வெண்ணோட மண்டையை கழுவி வெண்ணை இப்படிலாம் பண்ணி வச்சிருப்பான். அதாவது இந்த லீகாங் அப்ராட்ல இருக்கும்போது 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த வென் யோசிச்சுட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுக்க போயிட்டு இருப்பா. அடுத்த நாளே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. ரொம்ப நாளா இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் லீ ஃபேமிலியில. அப்போ அவரை வந்து இன்னைக்கு தான் என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் வரான். வந்துட்டு, என்ன பிரதர், நீ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ மொத்தமாக உரிமையை கொண்டாடிட்டு இருக்க, நீ தான் கண்டுபிடிச்ச இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன்னோட ஃபேமிலியில் அதிக ஷேர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது எனக்கு தான், ஏன்னா டாலர் நான் தான் போட்டிருக்கேன், அதனால 35% எனக்கு தான் இருக்கு, உனக்கு இப்போ வரைக்குமே வெறும் 10% தான் இருக்கு, ஏன்னா ஜேட் பெண்டன்ட் நான் போட்டிருக்கேன், அப்பாவும் தாத்தாவும் போட்டு விட்டதை நான் போட்டிருக்கேன்னு சொல்ல அங்கே கீழே இருக்கவங்களும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அட ஆமா, இவங்க ஃபேமிலியில் யார் இந்த ஜேட் பெண்டன்ட்டை போட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த மொத்த சொத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவர் தான் அதை போட்டிருக்காரு, லீகாங் தான் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த லீகாங் ஒன்னே ஒரு பென்ட்ரைவ் வந்து பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொடுக்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ரீனில் போட சொல்கிறான். அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி தானே இப்போ போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த லீகாங் வந்து, இப்போ இந்த லீயை பற்றின உண்மை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராஜெக்ட் நடக்கும்போது கொலை பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அதை மூடி மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் ப்ரூஃப் எடுத்து போட்டு காட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் லீகாங் காமிச்சிட்டு, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே ஒரு கொலைகாரன் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்துறது உங்களுக்கு ஓகேவா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால லீ ஃபேமிலியில் 35% ஷேர் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோனை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை லீகாங்க வந்து அந்த ஜேட் பெண்டன்ட்லாம் காட்டிட்டு பேசிட்டு இருப்பான்ல, அது எல்லாமே நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக லீயை போட்டு இப்படி எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் லீகாங் என்ன சொல்றான்னா, இனிமேல் ஃபேமிலியோட ப்ராஜெக்ட்ல நானே எடுத்து பண்ணிக்கிறேன், இவனுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இவனா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை செட் பண்ணியிருக்கான், ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த மாதிரி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவா, நீ பண்ணுறத பண்ணு, இதுக்கெல்லாம் நான் உனக்கு சரியாக கொடுப்பேன்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு. ஒரு பக்கம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் மறுபடியும் காட்டுறாங்க. என்னென்னா வந்து இந்த வென் வந்து ஒருத்தங்கிட்ட பேசியிருப்பாள் நீ கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு லீகாங்க அப்ராட்லேருந்து சொல்லும் போது அப்போ அவன் ஓகே சொல்லியிருப்பான், மேலே கேமரா வேறு இருந்திருக்கும், இவங்க பேசுறதெல்லாம் அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரூஃபாக வரும், அதை தான் வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, அப்போ எங்கே போயிருக்காங்கன்னா இந்த வென் கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதாவது சொத்து வந்து லீகாங் கிடைச்சிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இனிமேல் லீ வந்து உனக்கு தான் மாதிரி வென் கிட்ட சொல்லியிருப்பான்ல அந்த லீகாங்க, அதனால லீக்கு வந்து ஒரு மயக்க மருந்து கொடுத்து நம்ம வென் கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த வென்னும் இந்த டைம் லீ கூட க்ளோஸாக இருந்தால் கண்டிப்பாக லீ நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வேறு ஹீரோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் வந்து பேசுகிறாங்களா, ஏன்னா வென் அட்டன் பண்ணியிருப்பா, எங்கே இருக்குன்னு ஹீரோயின் கேட்கும் போது இந்த வென் ஒன்னே இனிமேல் லீ உன்ட்ட வரவே மாட்டான், லீ எனக்கு தான் மொத்தமாக சொந்தம், இன்னைக்கு நைட் அவன் என் கூட தான் ஸ்டே பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா வந்து 2 பேரும் வந்து ஃபீலிங் வச்சிருக்காங்களா லவ் பண்ணுற மாதிரி, அதனால ஹீரோயின் வேகமாக கிளம்புறாங்க. ஒரு பக்கம் அந்த வென் வந்து ஹீரோ மயக்கத்தில் இருக்கும்போது ஹீரோட உடம்பை பிடிச்சி தடவிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து மயக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வெண்ணும் வந்து என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நான் தான் உங்களுக்காக அந்த 10% ஷேர்லேயே நம்ம நல்லா வாழலாம், நானே உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோனும் ஹீரோ எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக தேடி வந்துடுறா. அவள் போயிட்டு நான் அவரை காப்பாற்றி ஆகணும், என்னாச்சுன்னு தெரில, மயக்கத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வேகமாக போயிட்டு ஒரு கேட் கிட்ட போகிறாளா, அந்த கேட் லாக் ஆயிருக்கு, உள்ளேருந்து யாரும் திறக்க மாட்டாங்க. ஹீரோனு கத்துறாங்க, வெளியே வாங்க, யாருன்னா ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் வரல. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோ வந்து தள்ளாடிக்கிட்டு வராரு. அவரே வந்து உள் சைட்லேருந்து கேட்டை ஓப்பன் பண்ணி அவரே வெளியே வராரு. வெளியே வரவர் அப்படியே பொத்துன்னு போயிட்டு ஹீரோயின் மேலே அப்படியே மயக்க போட்டு விழுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கான்ஷியஸ்னஸே இல்லை, ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்காரு. அப்புறம் மயக்கத்தினாலே அவருக்கு என்ன பண்ணுறோன்னே அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு புரியல என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட கையை பார்த்தா அவர் கையில் ரத்தமாக வந்துட்டு இருக்கு, கையை முறுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க, வருத்தப்படுறாங்க, அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, என்னன்னு சொல்லுங்க, எதுக்கு உங்கள் கையிலேருந்து ரத்தம் வருது, என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பார்த்தா சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து அவங்க மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, நான் மட்டும் கண்டிப்பாக இப்படி என்னையே காயப்படுத்திக்காமல் இருந்திருந்தேன்னா என்னால் அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கவும் முடியாது, நான் வெண்ணு கூட இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சோகமாக சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா எனக்கு புரியுது, அதுக்காக நீங்கள் உங்கள் கையை இப்படி தான் ஹர்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்களா. அசிஸ்டண்ட்டாக வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோனும் ஹீரோ போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க மெதுவாக. கையில் வேற ரொம்ப ரத்தமாக வந்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுக்குறாங்க, இந்தாங்க பாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அதை வாங்கலான்னு போகிறாங்க. ஏன்னா ஹீரோ கையில் ரத்தமாக வருது இல்லை, அதை போடலான்னு போகிறதுக்காக அந்த பாக்ஸ் வாங்கலான்னு போகும்போது ஹீரோ ஒன்னே எங்கே போகிற நீ போகாத, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா பாக்ஸை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க. இருங்க உங்கள் கையில் பேண்டேஜ் பண்ணணும் சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் சரி இவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, நம்ம ஏதோ இருந்தால் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும், என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் ஹீரோ கையில் பேண்டேஜ் போடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அப்போ சும்மா இல்லாமல் ரொம்ப ஃபீல் ஆகி வந்து ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா லீ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்போ சொல்கிறாரு, இல்லை என்னால் முடியல, நான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கும் அவரோட வழி புரியுது. அதனால வந்து உடனே வந்து அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, கிஸ் பண்ணிடுறாங்களா. அப்போ உடனே வந்து மறுபடியும் தள்ளி விட்டு, நீங்கள் எனக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பீங்களா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களா ஏமாத்திட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து கிஸ் பண்ணுறதையும் நிறுத்திட்டு இதெல்லாம் கேட்க, அப்போது ஹீரோ வந்து கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்காக மட்டும்தான் கடைசியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உன்னை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொல்ல அப்போ உடனே வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவால் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதனால கிஸ் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளேயே அவங்க க்ளோஸாக இருந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு காரில் க்ளோஸாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் தான் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோயின் தூங்கிட்டே இருக்க ஹீரோ தான் முதல்ல கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவருக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே நல்லா புரியுது. ஆனால் ஹீரோனை உண்மையாக லவ் பண்ணுறதுனால தான் அவர் எந்த உடனே ஹீரோனை பார்த்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு 4-8ல். நம்ம ஹீரோனை எந்திரிச்சிடுறாங்களா. ஹீரோ வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம், இன்றைக்கி நடக்கிற மீட்டிங்கில் நான் போயிட்டு என்னோட உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும்ல, அந்த ஜேட் பெண்டன்ட்டை வச்சு தான் லீ காங் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோயின் கழுத்தில் இருக்கிறது கழட்டுறாங்க. சொல்கிறாங்க, இது என் கழுத்தில் எதுக்காக என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் போட்டு என்னை ஆசிரமத்தில் விட்டாங்க, யார் விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது ரொம்ப முக்கியமான பொருள்னு மட்டும் எனக்கு தெரியுது. இது என்கிட்ட இருந்தால் யூஸ் இல்லை, ஆனால் இந்த டைமில் இது உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை வச்சு நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களும் லைவ்ல பார்த்துருப்பாங்கல்ல, அந்த லீ காங் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்டை வச்சு தானே எனக்கு தான் எல்லாம் சொத்தம் அப்படின்ற மாதிரி பேசி ஹீரோ மேலே பழி போட்டிருப்பான். அதனால ஹீரோயின் இது மாதிரி அவங்க கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதை ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்பா அம்மாவே கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு. ஒரு பக்கம் அந்த லீ காங் வந்து அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் அவனா ஒரு நாள் போட்டு, இப்போ நான் தான் இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு ஓனரு, நான் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த பெண்டன்ட் என்கிட்ட தான் இருக்குது, இந்த ஃபேமிலியில் இருக்க சொத்து எல்லாம் எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த வெண்ணும் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னா லீ தான் கிடைக்காம போயிட்டான். சரி லீ காங்க்கு தான் சொத்து வந்துடுச்சு, அவன் கூடயாவது நம்ம இருப்போன்ற மாதிரி உட்காந்து தட்டிட்டு இருக்கா சந்தோஷத்தில். அப்போ நம்ம ஹீரோ வராரு, இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது அங்கே உட்காந்து இருக்க அண்ணனுக்கே ஷாக்கு தான். அப்போ எல்லாரும் மைக்கை போட்டு தூக்கிட்டு போகிறாங்க ஹீரோ கிட்ட. நீங்கள் தான் அதை பண்ணீங்களா, இந்த கொலை பண்ணதுக்கு காரணம் நீங்கள் தானேன்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்து அதை பண்ணதுக்கெலாம் நான் காரணம் கிடையாது, ப்ரூஃப் இப்போ ஸ்க்ரீனில் ஓடும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்ட, அப்போ அந்த ஸ்க்ரீனில் ஓடுது. இந்த வென் வந்து போயிட்டு ஒருத்தங்கிட்ட பேசியிருப்பான்ல, இந்த மாதிரி நீ வந்து ஒருத்தங்களை கொலை பண்ணணும், அந்த பழைய லீ மேலே போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் அந்த பையன் கிட்ட. அவனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அவன் கேமராவை கூட திரும்பி பார்த்துருப்பான். அந்த வீடியோ ப்ரூஃபை அவன் எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லை, அதில் லீ காங்கும் காரணன்றது அவருக்கு நல்லாவே தெரியும், அது பின்னாடி வரும், அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்து வென் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் ஏன் போட்டீங்க, நான் உங்கள் ஃபியான்சின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவா, இன்னமும் நீ அதை நினச்சிட்டு இருக்கியாடி, நீ என்னோட ஃபியான்சியா, நீ பண்ண வேலைக்கு இதான் உனக்கு தண்டனை, அது எப்படி என்னையே மாட்டி விடுவ, என்கிட்ட வந்து ஃபியான்சின்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அப்போ இந்த வெண்ணோட அப்பா அங்கே வராரு. வந்துட்டு நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, உன்னெல்லாம் எடுத்து வளர்த்தம் பாரு, அதுக்கு இப்படி தான் அசிங்கம் பண்ணுவியா, லீ ஃபேமிலிக்கு இப்படி தான் நீ துரோகம் பண்ணுவியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வெண்ண உடனே, அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இவங்களே என்னென்னமோ பண்ண பார்க்குறாங்க, நீங்களாவது என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா, தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போக விரும்பல, என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கப்பான்ற மாதிரி காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ என்னோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரூஃப் காமிச்சு என்னோட பொண்ணு யார், உண்மையான பொண்ணு யார், அவள் எங்கே இருக்கா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நம்ம ஹீரோயின் காணாமல் போயிருப்பாங்க போல், அப்போ தான் ஆசிரமத்தில் யாராலும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க, அது வந்து இவங்க ஃபேமிலிக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ உண்மையான பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால நீ என் பொண்ணு இல்லைன்ற மாதிரி அவளை வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையான வெண்ணோட அப்பா போயிடுறாரு. உண்மையான வெண்ணு யாருன்றது அந்த ப்ரூஃபில் மட்டும் தான் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அங்கே ஸ்டேஜ் மேலே போயிட்டு, சரி அண்ணா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீயும் அது கூட்டு கலவாணின்றது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேட் பெண்டன்ட்டை மறுபடியும் அவன் தூக்கி காட்டுறான். நீ என்ன தான் சொன்னாலும் லீ ஃபேமிலியில் இருக்க சொத்து முழுக்க எனக்கு தான், ஏன்னா அந்த பெண்டன்ட் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி காட்ட, அப்போ காட்டுறாரு பாருங்க ஹீரோ, நீ வச்சிருக்கிறது ஃபேக்குடா அப்படின்ற மாதிரி ஃபேக்குன்னு சொல்லி விட்டுட்டு, அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த உண்மையான பெண்டன்ட்டை காட்டுறாரு. ரெண்டுமே ஆனால் உண்மையான பெண்டன்ட் தான். ஆனால் ஹீரோ வந்து இவனை எப்படியாவது சமாளிக்கணுன்றதுக்காக நான் அந்த பெண்டன்ட் வச்சிருக்கேன், நீ ஃபேக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாரு எல்லாரும் முன்னாடியும். அது மட்டும் இல்லை, அந்த கொலையில் உனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது, நீ தான் அப்ராட்லேருந்து இவளை வந்து வழி நடத்திருக்க, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அதை நான் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவங்க கூட நீ போன்ற மாதிரி போலீஸ்கிட்ட அனுப்பி விட்டுறாரு. லீ காங்காங்க என்ன சொல்லணும்னு புரியல. அந்த பெண்டன்ட்டை பார்த்தோன்னே அவனை வாய மூடிடுறான். ஒரு பக்கம் ஹீரோ போயிட்டு தனியாக அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேச, அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா, வென் ஃபேமிலியில் இருக்க உண்மையான வென் யாருன்னா ஜியான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கே ஷாக்கு. இன்னும் சொல்லிட்டு இருக்க ஜியாவா அப்படின்னு கேட்கும்போது, அதனால தான் அந்த பெண்டன்ட் அவங்க கழுத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோட தாத்தாவும் அப்புறம் வென் ஃபேமிலியில் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பாங்களா, அந்த தாத்தாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சின்ன வயசில் இருக்கும் போதே இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சொத்து லீ ஃபேமிலியில் இருக்க சொத்து பூராமே வந்து நம்ம லீக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்டன்ட் ஆஃப் ஹீரோக்கும், இன்னொரு ஆஃப் வந்து நம்ம ஹீரோன் கழுத்துலேயே இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருப்பாங்களே இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் பண்ணணும்னு
சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வர வேண்டிய பெண்டன்ட்டை வந்து அவங்க அண்ணன் வந்து திருடி எடுத்து அவன் கழுத்தில் போட்டுட்டு எனக்கு தான் அப்பாவை தாத்தாவும் கொடுத்தாங்கன்னு இவ்வளோ நாளாக ஏமாத்திருந்துருப்பான். இதில் ஹீரோட அப்பாவும் தாத்தாவும் உயிரோட இல்லாததுனால தான் இவ்வளோ நாளாக ஏமாத்திருப்பான். இதை நம்ம ஹீரோ இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோனை பார்க்கலான்னு போகும்போது ஹீரோன் ஒன்று ஹீரோ கண்ணை பொத்திட்டு இருக்காங்க, அதாவது கண்ணை மூடிட்டு இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து சந்தோஷத்தில் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாரா. பின்னாடி இருந்து சொல்கிறாரு, நான் உன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு அதில் சொல்ல ஹீரோன் வந்து ஷாக்கில் இன்னும் சொல்கிறீங்க, அப்போது என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உண்மையான இந்த வென் ஃபேமிலியோட பொண்ணு நீ தான் என்னோட சின்ன வயசு பிரைடும் கூட அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பென்டென்ட் பற்றிலாம் சொல்கிறாரு, ஒரு ஆஃப் வந்து ஒரு ஆஃப் வந்து இதெல்லாம் நம்ம தாத்தா நமக்காக போட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஆனால் தான் நினச்சவங்க வந்து எல்லாருமே இப்போ கிடச்சிட்டாங்க நமக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவாக எல்லா உண்மையும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நாள்லே பார்த்தா ஹீரோன் அவங்க காலேஜை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி கிராஜுவேட் ஆகிடுறாங்க. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே போகிறாரு. போயிட்டு இது வரைக்கும் அஃபிஷியலாக யார் முன்னாடியும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டார், இதுதான் கரெக்டான நேரம் சொல்லி என் ஃபியான்சிக்கு நான் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ற மாதிரி பொக்கேவை கொடுக்குறாங்க முதல்ல காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆனதுக்கு. அதுக்கப்புறம் என்னோட சொத்து பூராமே உனக்கு தான், ஏன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, இதுக்கு மேலே 10% தான் என்னோட லீவ் ஃபேமிலிலேருந்து எனக்கு, மீதி 90யும் உனக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோனும் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்னே சரி ஓகே நான் என்னோட வேலையை பார்க்குறேன்ற மாதிரி முட்டி போட்டு ரிங் எடுத்து எல்லாரும் முன்னாடி வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்க அங்கே இருக்கவங்கள ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கா அதை ஆல்ரெடி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால ஹீரோனை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கை நீட்ட நம்ம ஹீரோக்கோ சந்தோஷமாயிடுது. உடனே அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து ஹீரோயின் கையில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரிங்கு போட்டு விட்டுறாரு. எல்லாரும் முன்னாடி ப்ரப்போஸை பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி லவ் பண்ணுவாங்க, அவங்களோட லவ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போ எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க லவ்வை பார்த்து. அப்போ ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாங்கன்னா உடனே வந்து ஹீரோயின் வந்து அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னோட லைஃப் நல்லா போயிடுச்சு, என் லவர் எனக்கு கிடச்சிட்டா, சின்ன வயசு பிரைடு எனக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக ஹீரோனை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. இந்த மூவி ஒரு ஹாப்பி எண்டிங் தான். இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் ఏంటని உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.